பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 8 பிப்ரவரி 2026 9 பிப்ரவரி 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் வேளாண் பொருட்களுக்கு முழு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அமெரிக்கா இந்தியா இடையே $30 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு சரிங்களா சந்தை மதிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது $30 ட்ரில்லியன் அளவுக்கு சந்தை வாய்ப்பு அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு 5 ஆண்டுகளில் இந்தியா $500 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை வந்து இறக்குமதி பண்ண போகிறாங்க அமெரிக்காட்ட இருந்து. அதாவது $500 பில்லியன் அப்படின்றது 45 லட்சம் கோடி அளவுக்கு பொருளை வந்து இறக்குமதி பண்ண போகிறாங்க. சரிங்களா, அப்போ சந்தை வாய்ப்பு எவ்வளோ அப்படின்னா $30 ட்ரில்லியன். எவ்வளோ இறக்குமதி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $500 பில்லியன். இதில் பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அமெரிக்காவோட ஆப்பிளுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு இந்தியாவில். அமெரிக்கா வந்து அதிகமான ஆப்பிள் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இருக்கு. அப்போ அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஆப்பிள் ஒரு கிலோவே 50 ரூபாய்க்கு, இந்திய ரூபாய் மதிப்புப்படி ஒரு கிலோவே வந்து அதாவது 75 ரூபாய்க்கும் குறைவாக வந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஆப்பிள்கள் நிறையா இருக்குது. அப்போது 75 ரூபாய்க்கும் கம்மியாக இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னா இங்கே இருக்க விவசாயிகள், ஆப்பிள் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கல்ல. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எம்ஐபி விதிச்சிருக்காங்க. எம்ஐபி அப்படின்றது மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ்னால் என்னென்னா, ஒரு பொருள் இறக்குமதி பண்ணும்போது அதுக்கு குறைந்தபட்ச எப்பயுமே ஒரு குறைந்தபட்ச ஒரு வரியை விதிக்கிறது. அப்போ 75 ரூபா ஆப்பிள் வந்து இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னா கூடுதலாக 50 ரூபா விதிக்கும் போது 125 ரூபா ஆட்டோமேட்டிக்காக இந்திய சந்தை மதிப்புப்படி வந்துடும். அதனால இந்திய ஆப்பிள் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இறக்குமதி வரி வந்து 50% விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ஆப்பிள் வந்து 50 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிற பட்சத்தில், இல்லாட்டி அந்த 50லேருந்து 75 ரூபாய்க்கு நிர்ணயிக்கிற அளவு, விலை நிர்ணயிக்கிற அளவு இருந்துச்சுன்னா 50% வரி அதுக்கு விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, ரைட், ஓகே. இதான் அமெரிக்கா இந்தியாவான இப்போதைக்கு பேசிக்கான வர்த்தக ஒப்பந்தம். அடுத்து இந்த கொடைக்கானல் கும்பக்கரை நடுவில் புதுசாக ரோப் கார் போட போகிறாங்க. இது பாருங்கள், அதாவது என்ன அப்படின்னா, கும்பக்கரை சரிங்களா, கும்பக்கரை சிட்டி வியூ அங்கேருந்து ரைட்டுப்பா. அதாவது இந்த வட்டக்கானல், டால்ஃபின் நோஸ், வெள்ளகவி கிராமம் வழியாக கும்பக்கரை சிட்டி வியூவில் இருந்து கோக்கஸ் வார்க்கு, ஜிம்கானா ஏரி சாலை அதுவரையும் ரோப் கார் வந்து திட்டமிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஸோ கூடிய விரைவில் இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது வந்து அப்படி முக்கியமான நியூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி கேட்கலாம். ஏன்னா மெட்ரோ ரயில் இயக்குநரகம் தான் இதை வந்து செயல்படுத்த போகிறாங்க. அந்த மெட்ரோ ரயில் நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைவேற்றினாங்கல்ல, அவங்க தான் அந்த ரோப் கார் திட்டத்துக்கான ஆய்வையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், பார்த்துக்கோங்க. ரைட்டுப்பா. அடுத்தது வேற, வளர்ச்சிக்கான கூட்டாளி இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், இதில் இந்தியா மலேசியா இடையே வந்து மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இதுதான். இந்திய வம்சாவளி மலேசிய குடிமக்களுக்கு 6ஆம் தலைமுறை வரை இந்திய வம்சாவளி குடிமக்கள் IOC அட்டை வழங்குறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்கப்பா. சரிங்களா, அதாவது எந்த நாட்டில் வசிக்கக்கூடிய 6 தலைமுறை வம்சாவளி இந்திய மக்களுக்கு IOC அட்டை வழங்க போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, மலேசியாவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு. சரியா, அதே மாதிரி நம்மளோட UPI சேவை வந்து மலேசியாவில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமான நியூஸ் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுதான். இந்த இருக்கு பார்த்தீங்களா, மலேசியாவில் அதாவது திருவள்ளுவர் மையம் அமைக்க போகிறாங்க. எங்கன்னா, மலேயா பல்கலைக்கழகத்தில். சரியாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மலேயா பல்கலைக்கழகத்தில், மலேசியாவில் இருக்க மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்க போகிறாங்க. ப்ளஸ் திருவள்ளுவர் பெயரில் உதவித்தொகையும் செயல்படுத்தப்பட போகிறாங்க. சரியா, ரைட். அடுத்து இந்த AI குறித்து ஆய்வு செய்ய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக மத்திய அமைச்சர் தலைமையில் நாடாளுமன்ற நிலைக்குழு இருக்காங்கல்ல, அவங்க அதாவது நாடாளுமன்ற நிலைக்குழு வந்து ஒன்று அமைச்சிருக்காங்க. யார் தலைமையில் அப்படின்னா, உறுப்பினர் டாக்டர் ராதா மோகன் தாஸ் அகர்வால் தலைமையில் அமைச்சிருக்காங்கப்பா. சரியா, இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 பேர் இந்த குழுவில் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா,
அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சீரியஸ்னஸை என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்வதற்காக. அப்படி ஆய்வு செய்கிறது எந்த கருத்துரு அடிப்படையில், எந்த தீம் அடிப்படையில் அவங்க ஆய்வு செய்ய போகிறாங்க அப்படின்னா, கணினி குற்றம், அதன் விளைவுகள், பாதுகாப்பு மற்றும் தடுப்பு. இந்த தீம் படி தான் இந்த நாடாளுமன்ற நிலைக்குழு யார் தலைமையில் அப்படின்னா ராதா மோகன் தாஸ் தலைமையில் இந்த ஏஐ சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆய்வு பண்ண போகிறாங்க. சரியா? அடுத்து இந்த இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இருக்கும். அதே தான் 5 ஆண்டுகளில் $500 பில்லியன். இதில் யூஎஸ்டிஆர்னு சொல்கிறாங்கப்பா. யூஎஸ்டிஆர் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேடு ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிறாங்க. இவங்க ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னா, அந்த அமெரிக்காவில் வந்து விவசாயிகள் சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதியை கண்காணிக்கிற குழு தான் இது யூஎஸ்டிஆர். சரிங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அடுத்து இந்த பாருங்கள், சத்தீஸ்கர் மாநிலம் ஜத்தால்பூர் 3 நாட்களுக்கு நடைபெறும் வட்டார அளவிலான பஸ்தர் பண்டும் திருவிழாப்பா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல அதாவது எல்லாமே அந்த ஸ்டாட்டிக் ஜிகே ஓரியன்டாக எல்லாருமே படிச்சுட்டு போயிருக்காங்க. பட் இந்த மாதிரி விழாக்கள்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, பஸ்தர் பண்டும் அப்படின்ற திருவிழா எங்கே நடைபெறுது அப்படின்னா சத்தீஸ்கரில் நடைபெறுது. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ப்பா, பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்தது இளவேனில் வாளறிவன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து துப்பாக்கி சுடுதலில் தங்கம் கிடைச்சிருக்கு. ஸோ அடிக்கடி இவங்க தங்கப்பதக்கம் வாங்குறாங்கப்பா. அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க. இளவேனில் வாளறிவன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா துப்பாக்கி சுடுதல். அடுத்து இந்த ராஜ்மார்க் யாத்ரா மொபைல் ஆப் எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஹைவே ரோட்டில் 4வேல பயணிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, லாங் டிஸ்டன்ஸ் பயணிக்கும் போது நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் இல்லை எதுவும் தேவைகள் இருந்துச்சுனாலும் நம்ம இந்த ராஜ்மார்க் யாத்ரா செயலி மூலியமாக நம்ம போய் நம்மளோட முறையீடுகளை வச்சோம் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல பாதிக்கப்பட்டு நிற்கிறோமோ அந்த இடத்துல பக்கத்தில் எந்த டோல்கேட் இருக்கோ அங்கேருந்து உதவிக்கு வந்துடுவாங்க. அது போக இந்த ராஜ்மார்க் யாத்ரா செயலியில் நம்ம நேஷனல் ஹைவேஸோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். எங்கெங்கே டோல்கேட் இருக்குது, இங்கேருந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி போகணும் அப்படின்னா எத்தனை டோல்கேட், எவ்வளோ அமௌண்ட்டு அதுக்கு இருக்கும், ரிட்டர்ன் வர்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, எந்தெந்த இடத்துல குடிநீர் வசதி, டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். அப்போது ஒரு நம்ம இந்தியாவோட அந்த நேஷ்னல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலை சார்ந்த தகவல்கள் குறித்து இருக்கக்கூடிய செயலி தான் இந்த ராஜ்மார்க் யாத்ரா ஆப் மொபைல் அப்ளிகேஷன். ஓகேவாப்பா? திரும்ப அதே தான், இந்தியா மலேசியா இடையே ஒப்பந்தங்கள், திருவள்ளுவர் மையம் இதுதான்ப்பா இருக்குது. சரியா? இதில் மலேசியாவோட பிரதமர் பேர் அன்வர் இப்ராஹிம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். சரிப்பா, அடுத்தது பார்க்கலாமா? அதாவது 18ஆம் நூற்றாண்டுக்கான செப்பு பட்டயம் கிடைச்சிருக்குப்பா. திருச்செந்தூர் கோயில் நிலத்தை வந்து அதாவது இந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட செப்பு பட்டயம் கிடைச்சிருக்கு. 18ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பழனியில் கிடைச்சிருக்கு. ஸோ இது சார்ந்து வேறு எதுவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா 18ஆம் நூற்றாண்டுன்றது இப்போ பேசிக்கானது தான். அதனால அந்த செப்பு பட்டயம் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டைம் காணொலி மூலியமாக விசாரணைக்காக ஆஜர்படுத்தலாம் கைதிகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கப்பா, அதாவது குற்ற வழக்குகள் வந்து நிறையா தேங்கி கிடக்கு தமிழ்நாட்டில். அதனால இப்போ ஒரு கைதியை வந்து அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போய் அவங்கள ஆஜர்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இதில் என்னென்னா அவங்க விசாரணை பண்ணி அது ரொம்ப லேட் ஆகுது. போலீஸ்க்கும் வந்து அது ரொம்ப அலைச்சலாக இருக்குது, காவல்துறைக்கும் ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு டைம் காணொலி மூலியமாக சாட்சி விசாரணைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் எந்த சட்டத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா சட்டம். சரியாப்பா? பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா சட்டம் 2023 பிரிவு 265 266 இதுக்கு சட்டப்பூர்வ அனுமதி கொடுக்குது. எதுக்குன்னா அதாவது சாட்சிகளை காணொலி மூலியமாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாட்டில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரைட். அடுத்தது 3 கோப்பைகள் சார்ந்த இன்ஃபர்மேஷன். இது ஒரே பேஜில் இருக்கும் பாருங்கள்.
சந்தோஷ் கோப்பை இது கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையது. இதில் வந்து சர்வீசஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அடுத்து டேவிஸ் கோப்பை நடைபெற்றுருக்கு. இது வந்து டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையது. அடுத்து ரஞ்சி கோப்பை இது கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையது. இந்த 3 கோப்பைகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேவிஸ் கோப்பை டென்னிஸு, சந்தோஷ் கோப்பை கால்பந்து, ரஞ்சி கோப்பை கிரிக்கெட். சரியாப்பா? அது ஃபைனல் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சந்தோஷ் கோப்பை மட்டும் ஃபைனலில் இருக்குது. சர்வீசஸ் டீம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஓகேவா? நியூஸ் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ 2 நாள் நியூஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். 8ஆம் தேதி 9ஆம் தேதி. நன்றி.